அதோ அங்கிருக்கிறார்களே கபர்வாசிகள், அவர்களிடத்தில் கேளுங்கள். அந்த கபரில் உறங்கக்கூடியவர்களிடத்தில் கேளுங்கள். ஒரு காலத்தில் அந்த கரங்கள் எல்லாம் பலசாலியாக இருந்த கரங்கள், உயர்ந்த உயர்ந்த இமாரத்துகளை கட்டிய அந்த கரங்கள், பெரும் பெரும் வெயிட்களை தூக்கிய அந்த கரங்கள் இன்று ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அந்த நெஞ்சத்தை விரித்துக் கொண்டு வீரத்தோடு நடக்கக்கூடிய அந்த நெஞ்சம் உடையவர்களிடத்தில் கேளுங்கள். இன்று அந்த நெஞ்சம் எல்லாம் பிஞ்சாக ஆகி கிடக்கிறது. ஒரு காலத்தில் இந்த துனியாவில் எல்லாம் சுவையான உணவுகளை உணர்ந்த அந்த நாவுகளிடத்தில் கேளுங்கள். இன்று அந்த நாவுகளிடத்திற்கும் அசாபு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியவான்களே, அவர்களிடத்தில் கேளுங்கள். அந்த நல்ல சுகத்திற்காக வேண்டி கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தார்களே துனியாவில், அந்த கண்கள் இன்று அவர்களுடைய அசாபை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் போய் கேளுங்கள். கண்ணியவான்களே, இதுதான் கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டிதான் எல்லா சஹாபாக்களும் கபரை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். நிச்சயம் ஒரு நாள் நாம் எல்லாம் கபருக்கு எத்தரிக்கிறோம். அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே, நாம் நினைப்பது போன்ற லேசானது கிடையாது. நம்முடைய கபரை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியவான்களே, இவ்வுலகத்தில் எவ்வளவு பொற்காசுகள் இருந்தாலும், எவ்வளவு கண்ணியமான வாழ்க்கை இருந்தாலும், எவ்வளவு பெரும் பெரும் பங்களாவில் நாம் எல்லாம் குடியிருந்தாலும், எத்தகைய சமூகத்திற்கு மத்தியில் நாம் வாழ்ந்தாலும், நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் நாம் எல்லாம் அடையக்கூடிய வீடு என்னவென்று தெரியுமா? கபரை நாம் அடைவோம். அந்த 6 அடி மண்ணை அடைவோம். ஏசியில் வாழ்ந்த அந்த மனிதனிடத்திலே போய் கேளுங்கள். அந்த கபரினுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கிறது. நிச்சயமாக கபருக்குள் நாம் எல்லாம் ஒரு நாள் செல்ல இருக்கிறோம். அந்த கபருடைய வாழ்க்கை நாம் எவ்வாறு அமைக்கிறோம் என்றுதான் இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். நிச்சயமாக கபருடைய வாழ்க்கைக்கு நாம் எல்லோரும் தயாராக வேண்டும். கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இலகுவாக